ருசியான ஜமாய் பருப்பு போண்டா செய்வது எப்படின்னு பார்ப்போம். ஊற வைத்த கருப்பு உளுந்தம்பயிறு 100 கிராமு, ஊற வைத்த கடலை பருப்பு 100 கிராமு, ஊற வைத்த துவரம்பருப்பு 100 கிராமு எடுத்துக்கிறணும். பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்துக்கிறணும், வெங்காயம் ஒரு 4 எடுத்துக்கிறணும், கருவேப்பிலை ஒரு 5 கிராம் எடுத்துக்கிறணும், ஊற வைத்த 25 கிராம் அரிசி எடுத்துக்கிறணும், உப்பு 1½ ஸ்பூன் எடுத்துக்கிறோன்னா, கடலெண்ணெய் 100 மில்லி எடுத்துக்கிறோன்னா, டால்டா ஒரு 10 கிராம் எடுத்து வச்சுக்கிறோண்ணா. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஊற வைத்த அரிசி அனைத்தையும் அரைத்து கலவையாக எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ இந்த ஊற வச்ச கலவையில் உப்பு போட்டுட்டு நறுக்கி வச்ச அந்த வெங்காயத்தை போட்டுக்கிறணும். அப்புறம் நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் போட்டுக்கிறணும். அப்புறம் கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கிறணும். இந்த உப்பு, இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அனைத்தும் அந்த மாவில் கலக்கிற மணிக்கு பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கிறணும். உப்பு மாவோட எல்லா பகுதியிலும் சேர்கிற மணிக்கு கலந்துக்கிறணும். இது நன்றாக தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசையணும். தண்ணி நிறையா ஊற்றினா எண்ணெய் வடையில் எண்ணெய் செலவாகும். அதனால் தண்ணி மிதமான பருவத்தில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் டால்டாவை அதில் சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு நன்றாக இது பிசைஞ்சு சிறு சிறு உருண்டைகளாக இதை உருட்டி வச்சுக்கிறணும். அப்புறம் அடுப்பில் வாணலியை வச்சுட்டு ஒரு 100 மில்லி கடலெண்ணெயை ஊற்றிக்கிட்டு இந்த சிறு சிறு உருண்டைகளை எண்ணெய் காஞ்சி வர்ற பக்குவத்தில் அதனால் போடணும். இந்த 3 பருப்பு சேர்த்து இந்த போண்டா போடுறனால இது நிறைய சத்துக்களை கொடுக்கும். இதில் கருப்பு உளுந்தம்பயிறு சேர்க்குறனால எலும்புகளுக்கு இது வலிமையாக தரும். இந்த போண்டாவை நம்ம அனைவரும் சாப்பிடலாம். இது மிகுந்த சத்தான ஆகாரம். இது உணவோடு சேர்க்கும்போது நம்மளுக்கு சுறுசுறுப்பும் மிகுந்தது ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய வல்லமை இதில் இருக்குது. சிறு சிறு உருண்டைகளாக இதை உருட்டி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நன்றாக இது எண்ணெயில் பொரித்த பிறகும் இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அனைவரும் விரும்பும்படியான ஜமாய் பருப்பு போண்டா ரெடி ஆகிவிட்டது. இது சிறுவர்கள் முதல் அனைவரும் சாப்பிடலாம். பெண்களுக்கு அதிக வலிமை கொடுக்கக்கூடிய போண்டா இது. இதில் கருப்பு உளுந்தம்பயிறு சேர்த்தனால எலும்புகளுக்கு அதிகமான வலிமை கொடுக்கக்கூடியது. இதை ஒரு முறை நீங்கள் ருசித்து பார்த்துட்டா மீண்டும் மீண்டும் சாப்பிட தோணும். நன்றி. அன்புடன் இறைவனின் கருணை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் அவர் சேனல். தேங்க்யூ.